லால் சலாம் முதல் நாள் வசூல் எத்தனை கோடி தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் நேற்று வெளியானது. படம் பார்த்த ரசிகர்கள் படம் குறித்து நல்ல விமர்சனங்களை கூறி வருகின்றனர். குறிப்பாக மொய்தீன் பாய் கேரக்டரில் ரஜினி மிரட்டிவிட்டார் என்று ரசிகர்கள் ரஜினியை கொண்டாடி வருகின்றனர். இத்திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது கணவர் தனுஷை வைத்து 3 என்ற படத்தை இயக்கினார். அதைத் தொடர்ந்து கௌதம் கார்த்திக்கை வைத்து வை ராஜா வை என்ற படத்தை இயக்கினார். அதன் பிறகு படங்களை இயக்காமல் இருந்த ஐஸ்வர்யா தனுஷை பிரிந்த பிறகு மீண்டும் இயக்கத்தில் கவனத்தை செலுத்தி 9 ஆண்டுகளுக்கு பின்னர் இயக்குநராக ரீஎன்ட்ரி கொடுத்துள்ள ஐஸ்வர்யா லால் சலாம் படத்தை இயக்கியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து உருவான படத்தில் விஷ்ணு விஷால், நிரோஷா, விக்ராந்த், ஜீவிதா, செந்தில், தங்கதுரை என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். லைகா நிறுவனம் சுமார் 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரித்துள்ள இப்படத்திற்கு இசைப்புயல் AR ரஹ்மான் இசையமைத்து உள்ளார். தமிழகத்தில் இப்படத்தை ரெட் ஜெயன்ட் மூவிஸ் நிறுவனம் வெளியிட்டு உரிமையை பெற்றுள்ளது. லால் சலாம் படத்தில் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடிக்கப் போகிறார் என்றதும் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. இதையடுத்து ரஜினிகாந்தின் மொய்தீன் பாய் போஸ்டர் வெளியானதும் லால் சலாம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு 2 மடங்காக மாறியது. லால் சலாம் முழுக்க ரஜினிகாந்த் படம் இல்லை என்றாலும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இந்த படத்தின் கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் நானே நடிக்க முன்வந்தேன் என்று கூறியிருந்ததால் ரஜினியை திரையில் காண ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தனர். முரார்பாத் கிராமத்தில் முஸ்லிம்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக பழகி வருகின்றனர். அந்த கிராமத்தில் இருந்து இளம் வயதில் மும்பைக்கு சென்று அங்கு பெரிய தொழிலதிபராக ஆனவர்தான் மொய்தீன் பாய் ரஜினிகாந்த். இந்த கிராமத்தில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியின் போது சிறு மோதல் பெரிய கலவரமாக வெடித்து அது இந்து முஸ்லிம் கலவரமாக மாறி இருவருக்கும் பிளவை ஏற்படுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் தேர் திருவிழா நடத்த இந்து மக்கள் முடிவு செய்யும் போது ஓர் அரசியல் கட்சியின் சதியால் திருவிழா தடுக்கப்படுகிறது. இறுதியில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒற்றுமை நிலவியதா, தேர் திருவிழா நடந்ததா என்பதுதான் லால் சலாம் படத்தின் கதை. லால் சலாம் படம் நேற்று வெளியான நிலையில் வேலூரில் ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் சார்பில் மேளதாளத்துடன் ரசிகர்கள் திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்தனர். மேலும் லால் சலாம் படம் வெற்றி பெற வேலூரில் சிறப்பு தொழுகையும் நடத்தப்பட்டது. அதேபோல திருச்சி ரஜினி ரசிகர் மன்றத்தினர் படத்தின் மூலம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்திய ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு புதிய கொடியை அறிமுகப்படுத்தினர். லால் சலாம் பல தியேட்டர்களில் நேற்று வெளியான நிலையில் முதல் நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதில் லால் சலாம் படம் 4.30 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதாலும் இன்றும் நாளையும் விடுமுறை தினம் என்பதாலும் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.